காவல்துறைக்கு பெரும் சவால். எங்கே மறைந்தார் தேசபந்து தென்னகோன்? ஜேவிபி சார்பாக பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி செயல்படாத 4 தமிழ் உறுப்பினர்கள். செம்மணி எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட இடத்திற்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. இஷார குறித்து தகவல் வழங்குபவருக்கு 12 லட்சம் ரூபாய். மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம். பாராளுமன்றத்தில் சாணக்கியன் கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். நீதிமன்ற உத்தரவு மற்றும் பயணத்தடை விதிக்கப்பட்ட போதிலும் 5 வீடுகளில் சோதனை நடத்திய பிறகும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை காவல்துறையினர் இன்னும் தேடி வருகின்றனர். டிசம்பர் 31, 2023 அன்று மாத்தறை வெலிகமவில் உள்ள பெலேன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவின் 7 அதிகாரிகளுடன் சேர்ந்து அவரை கைது செய்ய மாத்தறை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அன்று ஒரு சந்தேக நபரை கைது செய்ய அந்த பகுதி காவல்துறைக்கு தெரிவிக்காமல் ஒரு சிசிடி குழு அந்த பகுதிக்கு சென்றது. தவறான அடையாளம் காரணமாக காவல்துறையினர் சிசிடி மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். மேலும் இந்த சம்பவத்தில் காவல்துறை சர்ஜன்களில் ஒருவர் கொல்லப்பட்டார். குற்றப்புலனாய்வு துறையின் வேண்டுகோளை தொடர்ந்து தென்னகோனுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசபந்துவை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேட்டதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். 5 வீடுகள் சோதனை செய்யப்பட்டன. இந்த விவகாரத்தை பதில் காவல்துறை மா அதிபர் ஆராய்ந்து வருகிறார் என்றார். கடந்த ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இலங்கையின் 36வது காவல்துறை மா அதிபராக தென்னகோன் நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் அரசியலமைப்பின் பிரிவுகள் 41C(1) மற்றும் 61EB-யில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு இணங்க செய்யப்பட்டது. அதற்கு முன்பு அவர் நவம்பர் 29, 2023 முதல் அந்த பதவியில் பதில் காவல்துறை மா அதிபராக பணியாற்றி வந்தார். திட்டமிட்ட கைது குறித்து கருத்து கேட்டதற்கு காவல்துறை ஊடக பிரிவு நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்ற காவல்துறை ஆர்வத்துடன் செயற்படுகிறது என்று தெரிவித்துள்ளது. ஜேவிபி சார்பாக வடக்கு கிழக்கிலிருந்து 7 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா, ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, செல்லத்தம்பி திலகநாதன் மற்றும் கந்தசாமி பிரபு ஆகிய 4 பேர் பாராளுமன்றத்தில் செயற்படாத தமிழ் உறுப்பினர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக மந்திரி.lk என்கின்ற ஆய்வு நிறுவனம் செயற்பாடுகள் அடிப்படையில் வழங்கியுள்ள தரவரிசையில் இறுதியிடமான 225வது இடத்தை இவர்கள் 4 பேரும் பகிர்ந்திருக்கின்றார்கள். இதில் செல்லத்தம்பி திலகநாதன் என்பவர் அரிசி பற்றாக்குறைக்கு நாய்கள் தான் காரணம் என்றும் மனிதர்களை விட நாய்கள் அதிக அரிசியை உண்கின்றன என்றும் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். அதேபோல ஸ்ரீ பவானந்த ராஜா, செல்லத்தம்பி திலகநாதன், கந்தசாமி பிரபு ஆகியோர் பாதுகாப்பு அமைச்சு மீதான நிதியொதுக்கீடுகளுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இஷார செவ்வந்தி தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட பரிசு தொகையை அதிகரித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி ரூபாய் 10 லட்சமாக இருந்த பரிசு தொகை தற்பொழுது ரூபாய் 12 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் வழங்குபவர்களின் ரகசிய தன்மையை பாதுகாப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இஷார செவ்வந்தி தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்திருந்தால் அதனை அறியப்படுத்துவதற்கு பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிப்பாளர், கொழும்பு குற்றவியல் பிரிவு 0718591727. கொழும்பு குற்றவியல் பிரிவின் கட்டளை தளபதி 0718591735. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் தடயங்கள் தொடர்பான கலந்தாய்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. முறைப்பாட்டாளர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்தினம் சுகாஸ், காணாமல் ஆக்கப்பட்டோரது சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி தற்பரனும் ஆஜராகியிருந்தனர். இதன்போது வெறுமனே போலீசாரை மாத்திரம் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தாமல் சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர்களையும் பாதுகாப்பு பணிகளில் உள்வாகின்ற போது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியும் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி சங்கத்தின் 5 உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. வழக்கானது தொடர் விசாரணைகளுக்காக திகதியிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் முறையாக விசாரணை நடத்தி
சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரியம்பதி பிரதேசத்தில் கடந்த மாதம் 20ஆம் தேதி வாழ்வெட்டு குழுவினால் அங்கு வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவும் கல்லடி நகரிலும் வாழ்வெட்டு குழு ஒன்று மட்டக்களப்பு நகரில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி இந்த சபையில் வந்து இறுதியாக உரையாற்றும் போது பாதாள குழுக்களால் மட்டக்களப்பு நகரிலும் பாதாள சம்பவங்கள் இடம்பெறலாம் என தெரிவித்திருந்தார். அதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் இவ்வாறான சம்பவம் தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் கூடிய கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று அனுர அரசாங்கமும் ஏமாற்றும் வகையிலேயே செயற்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வடமராட்சிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் போலீஸ் மா அதிபரே கைதாகும் அளவிற்கு நாட்டின் நிலைமை மோசமாக உள்ளதென குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவது, அரசியல் கைதிகளை விடுதலை, காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், காணி விடுவிப்பு உள்ளிட்ட தமிழர் விவகாரங்களில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அனுர அரசும் ஏமாற்றும் விதத்திலேயே செயற்பட்டு வருகிறது. ஜெனீவா விவகாரம் மற்றும் வரவு செலவு திட்டம் ஆகியவற்றில் இந்த விடயங்கள் குறித்து அதிகமாக பேசுகின்ற அளவுக்கு நடைமுறையில் செயற்படுத்துவதில் இந்த அரசு அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோரது அண்மைக்கால பேச்சுக்கள் இதனையே உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் தேவைகளுக்காக மீனவர் பிரச்சினையை கையில் எடுக்காது கடல் வளத்தையும் மீனவர்களது வாழ்வாதாரத்தையும் கருத்திற்கொண்டு இரு நாட்டு அரசுகளும் சாத்தியமான வழிமுறைகளில் தீர்விற்காக முன்வர வேண்டும் என தெரிவித்தார்.